நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம போர்டு ப்ரொஃபஸர் பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு மனுஷி கதற கிளாஸ் எடுத்துகிட்ருக்கா. பசங்க எல்லாரும் உட்காந்துருக்க ஸ்டைலையும் இவனுங்க நோட்ஸ் எடுக்கிற பொசிஷனையும் பார்த்தா இவனுங்கெல்லாம் பாஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட கை வழக்கம் போல் நம்ம டூவை சுரண்டி எங்கடா போன அந்த தேர்ட் பையன் அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட டூ எனக்கு தெரியல, அவனை நான் காலையிலேருந்தே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான். இதை அவன் கேட்ட உடனே இவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கரமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடான். இப்படி யோசிச்சுக்கிட்டே அவனோட ஃபேஸை கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையோட ஃபேஸில் அவன் தேர்டை மிஸ் பண்ணுற பயங்கரமான ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டரே தெரியுது. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம பீஷனோட கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. அவன் நம்மளோட தேர்டை அவனோட ஜூனியர் பசங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணி வச்சிட்ருக்கான். இவனோட பேர் இவன் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். நம்ம பண்ண போகிற பிளேக்கு இவன் தான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் கொடுத்து நம்மளோட தேர்டை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம இப்போ பண்ண போகிற பிளேக்காக நாங்கள் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஜென்ரலான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஒரு பொண்ணு எல்லா லாங்குவேஜஸில் இருக்க மூவி, ட்ராமாஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மினி ரிவ்யூ மாதிரி கொடுக்குறா. கொடுக்குற அந்த ரிவ்யூஸ் எதுவுமே நம்மளோட ஷேனுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரே கண்டென்ட்டை தான் கொடுக்குறோம், போர் அடிக்கிற கண்டென்ட்டாக இருக்குது. நம்ம புதுசாக ஏதாவது கொடுக்கலாம், அது அவங்களோட பர்சனலாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், ஈஸியாக அக்சசபிளாக இருக்கணும், யங் ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்கச்சக்கமாக கேட்க அங்கே இருக்க பசங்க நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணுறோம், இருந்தால் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி லுக் கொடுத்துட்டு உட்காந்துருக்குங்க. நம்மளோட தேர்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, எனக்கு லவ்வில் சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்மளோட ஷேன் அப்போ இதுதான் உனக்கு பெரிய சேலஞ்ச். அப்போ லவ்னா என்ன அப்படிங்கிறத நீ லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுத்து படிச்சுப்பாரு, நிறைய மூவிஸை வந்து ரெஃபர் பண்ணு, ஸோ கண்டிப்பாக உனக்கு எழுதுறதுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்மளோட தேர்டுமே சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். எங்கே நெக்ஸ்ட் சீன் ஃபேக்கல்ட்டியோட லைப்ரரியில் காய்ச்சாங்க. நம்மளோட 2/3 கிட்ட உண்மையாகவே நீ அந்த பிளேயில் ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு புதுசாக அதை ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நான் அந்த பிளேயில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க நம்மளோட 2 லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இருக்கான். நம்ம போன் செமையாக கடுப்பாயிட்டு ஒன்று பேசணுன்னா பேசு, அப்படி உனக்கு இரும்பணும் அப்படின்னா எங்கன்னா போய் தனியாக ஓரமாக உட்காந்து இரும்பி, இங்கே உட்காந்து இரும்பி உன்னோட ஜெம்ஸை எங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி எங்களுக்கும் காஃப் வர வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் கோவமாக கத்திக்கிட்டே இருக்கான். நம்மளோட தேர்ட் நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போ, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டில் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் இங்கேயே படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேண்டிய லைப்ரரியில் பையன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படியே இங்கே பேசிக்கிட்டே இருக்கா. ஆப்போசிட் டேபிளில் நம்மளோட கை அவனோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராவ் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்குறான். இதை பார்த்தோன்னே வழக்கம் போல் அவன் ரொம்பவே சேட் ஆகிட்டு நான் புக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நீ இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேர்ட் அங்கேருந்து ரொம்பவே சோகமாக போயிடுறான். எங்க நெக்ஸ்ட் சைன் நம்மளோட டைப் போனோட கெஃபேல இருக்க மினி தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் இவனுக்காக ஒரு காஃபி கொண்டு வந்து சர்வ் பண்ணுறான். பார்த்தா இப்போ நம்மளோட போனுமே லொக்குன்னு இரும்பிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த 2 பையனா இந்த காஃபை எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான், எனக்கு அது பரவாயில்ல, அவன் நிலமை அங்கே கவலைக்கிடமா இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம டைப்போட ஃபேஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. இந்த சீனை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம 2ஓட வீட்டில் காட்டுறோம். நம்மளோட 2 டோருக்கு வெளில நிற்கிற நம்மளோட டைப்பை பார்த்தோன்னே பையன் கொஞ்சமாக ஷாக் ஆகிட்டு இங்கே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு உடம்பு சரின்னு கேள்விப்பட்டா அதான் கொஞ்சம் ஃபுட்டோ மெடிசனை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம 2 அதை கையில் வாங்கிட்டு பரவாயில்லையே உங்களுக்கு அடுத்தவங்களை கேர் கூட பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி பங்கமாக அவனை கலாய்க்கிறான். நம்ம டைப் யார், அவன் வேறு லெவல் ஆச்சு, உன்னை கேர் பண்ணலாம் வாங்கிட்டு வரல, சப்போஸ் நீ செத்துக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன் நான் எடுபிடிக்கு எங்கே போய் ஆள் தேட, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பங்குக்கு இவனும் போட்டு அவனை பயங்கரமாக தாளிச்சு கொட்டுறான். நம்மளோட 2 சரி ஓகே வீட்டுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு காஃப் பிடிச்சிடாது அப்படின்ற தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவன் முகத்துக்கிட்ட போய் லொக்குன்னு இருவி காட்டுறான். நம்ம டைப்போட ரியாக்ஷன்லாம் செம சூப்பராக இருக்கும் இந்த சீனில். நம்ம 2ஓட காஃப் கொஞ்சம் இல்லை ரொம்பவே சிவியராக இருக்கும். ஆனாலுமே அவன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக ரொம்பவே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். நம்ம டைப் இப்போ எதுக்காக நீ இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இவனுக்கு தான் இவ்வளோ காஃப் இருக்குல்ல, போய் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்குமே தூங்கணும் தான் ஆசையாக இருக்குது ஜி, ஆனால் என்ன பண்ணுறது, இதோட ப்ராஜெக்டோட டெட்லைன் நாளைக்கு ஆச்சு, இதை நான் சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் என்னை ஓட விட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்கான். இவ்வளோ டைலாகையும் பேசி முடிச்சுட்டு பயபுல அடுத்த சீனில் அது சாப்பிட்ட அந்த டின்னருக்கு அப்போ கூட தூக்கி ஓரமாக வைக்காமல் அதையும் கையிலேயே வச்சுக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணீயின் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும். நம்மளோட
டைப்பே நம்மளோட 2க்காக ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருப்பான். வெறும்னே எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளோட 2 ஃபைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க இவன் அங்கே இருக்க மூவி டிவிடியோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்தோன்னே செம்மையாக எக்ஸைட் ஆகிடும். இதில் இருக்க ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட 2 அலோ பாஸ் அப்படின்னு நிறுத்துங்க, அது என்னோட ஆள் அப்படின்னு சொல்லுவான். என்னவோ அந்த பொண்ணு இவன் கூட வருஷக்கணக்காக டேட் பண்ண மாதிரி தான். நம்ம டைப் சரி அது உன் ஆள் தான், நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், என்னோட டிவிடியை நான் இந்த படத்தை தேய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஓகே, உங்களுக்கு வேணும் டிவிடி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, போய் உங்களுக்கு எத்தனை வாட்டி பார்க்கணும் பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட டைப்பே செம்மையாக ஹாப்பி ஆகிடுவான். அப்படியே இவனை பின்னாடி பக்கமாகவே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பையன் ஒரே ரொமான்டிக் மோட்லேயே இருப்பான். நெக்ஸ்ட் சீன் நம்மளோட தேர்ட் அந்த சீனியர் ஷேன் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. நம்மளோட தேர்ட் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டை அவங்களா தான் வாலண்டியராக கொடுத்தாங்க. நானும் பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய மூவிஸ் ரெஃபர் பண்ணுறேன், நிறைய இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறேன், ஆனாலும் என்ன எழுத முடியல, எனக்கு என் மேலே ஃபெய்த் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் வேறு லெவலில் புலம்பிக்கிட்டே இருக்க. அந்த சீனியர் சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உன் மனசில் லவ்வுக்கு நீ என்ன பிக்சரைசேஷன் வச்சுருக்கியோ அந்த பிக்சரைசேஷனை அப்படியே நீ வந்து ஆடியன்ஸ் முன்னாடி ஸ்டேஜில் கொண்டு வா, அவ்வளோதான். லவ்வுக்காக நீ உன் மனசை மட்டும் கிடையாது, உன் மூளையும் சேர்த்தே யூஸ் பண்ணணும். நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ண, நிறைய படங்கள் பாரு, அது மட்டும் கிடையாது, கூடவே இன்டர்நெட்லேயும் நிறைய சர்ச் பண்ணு, கண்டிப்பாக உன்னால் எழுத முடியும், நான் நம்புகிறேன், நீயும் நம்பு, கண்டிப்பாக இது எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயபுலை நல்லாவே அட்வைஸை போட்டு தள்ளுது. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்ம போன கஃபேல காய்ச்சாங்க. நம்மளோட தேர்ட் அவனோட பழைய ரூம்க்கே ஷிஃப்ட் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளோட கை, அப்போ உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட தேர்ட், ஆமாம் என்னோட டேட் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் என் பழைய ரூம்க்கே மூவ் பண்ண போகிறேன், நீங்கள் இது வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் நம்மளோட கைக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிப்பான். இவன் கூட அவன் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட கை ரொம்பவே தேர்டை மிஸ் பண்ண ஆரம்பிப்பான். விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே, கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்ட உதடுகள் உலருதே. எங்கள் நெக்ஸ்ட் சீன் நம்மளோட கையை காட்டுறாங்க. ஒரு பீச் மாதிரியான அட்மாஸ்பியரில் உட்காந்துட்ருக்கான். நம்மளோட 2 கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது, எங்கடா போய் தொலைஞ்சா, எங்கன்னா செத்துக்கித்து போயிட்டியா அப்படின்னு சொல்ல நம்மளோட கை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன், அந்த வேலை முடிஞ்ச உடனே நானே சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனுக்கு ரிப்ளை பண்ணுறான். அவனோட கை ரொம்பவே சோகமாக உட்காந்துக்கிட்டே இருக்க. அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்த வரான். என்னாச்சு, நீ இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்ததுக்கான ரீசன் என்ன, இப்போ கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்ல, நான் எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் தேர்ட், அவனுக்கு ஒரு வேளை என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் டெஸ்டட் ஹிம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஒரு சின்ன விஷுவலும் காட்டுறான். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் சீன். இது அப்படியே ஒரு சின்ன கதை மாதிரி பார்க்கலாம். நம்மளோட ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டுக்கு ஒருவேளை இவன் மேலே காதல் இருக்குமோ அப்படிங்கிற வந்த சந்தேகத்தில்
அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட் இவன் மேலே காதல் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே காட்ட மாட்டேங்கிறான். அப்போ இவனாவே ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஓகே, நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்ம மேலே எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவே ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துடுறான். கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் மேலே காரணமே இல்லாமல் கோவப்பட ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் இப்படி கோவப்படுறான் அப்படிங்கிற குழப்பத்திலே இவன் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட லேப்டாப் எடுத்து இவன் யூஸ் பண்ணுறான். இவன் அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன வீடியோவை பார்க்குறான். அந்த வீடியோவை பார்த்தோடனே நம்மளோட ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான். ரொம்பவே அதிர்ந்து போயிடுறான். அப்படி என்ன நம்மளோட ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் இருக்க வீடியோ பார்த்து அதிர்ந்து போகிறான். அப்படி என்ன வீடியோ அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனோட வீட்டில் போய் இவன் ஒரு நாள் ஸ்டே பண்ணுவான். இவன் அப்படி ஸ்டே பண்ணும்போது அவன் மனசில் ஏற்கனவே ஏகப்பட்ட வலி காயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த காயத்தையும் வலியும் மறக்கிறதுக்காக இவன் ஆன்லைனில் ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணுவான். இவன் அந்த ரிவ்யூ பண்ணுற அந்த மூவியோட நேம் கிரேசி ஸ்டூபிட் லவ். நான் எதுக்காக இந்த மூவியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த மூவி என் லைஃபோட ரொம்பவே ஒரு கனெக்டான விஷயம். நான் என்னோடய ஃப்ரெண்டை எந்த அளவுக்கு கிரேஸியாகவும் ஸ்டூப்பிடாகவும் எவ்வளோ முட்டாள்தனமாக நான் அவனை காதலிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் பழைய படம் தான், ஆனால் இது நிறைய பேரோட லைஃபோட நல்லாவே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மூவியை ரிவ்யூ பண்ணிக்கிட்டே அவன் லைஃப்பில் அவன் ஃப்ரெண்டை அவன் எந்த அளவுக்கு காதலிச்சான் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறான். என் கூட பழகிட்டு இருந்த என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டையே நான் குறைஞ்சது ஒரு 3 வருஷமாக சீக்கிரட்டாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவன்கிட்ட என்னை ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட அனுமதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, என்னால் அவனை காயப்படுத்தவும் எனக்கு விருப்பம் இல்லை. இப்படியே எங்கள் 2 பேரோட லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவன்கிட்ட என்னோடய காதலை எப்படியாவது தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய முயற்சி எந்த வகையிலுமே எனக்கு பலன் கொடுக்கவே இல்லை. இது எல்லாமே இப்படியே போய்கிட்டே இருக்கேன். அவன் ஒரு நாள் ஒருவேளை நான் அவனை காதலிக்கிறணும் அப்படிங்கிற சந்தேகத்தில் என்னையே அவன் பரீட்சை வச்சு பார்த்தான். அந்த பரீட்சை அது எனக்கு வைக்கிற பரீட்சை அப்படிங்கிறதே தெரியறதுக்கு முன்னாடி அவன் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் ரசிக்க ஆரம்பித்தேன். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அது எல்லாமே பரீட்சை. அவன் என்னோடய லவ்வை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேவே என்னால் அது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் நான் அவ்வளோ கோவப்பட ஆரம்பித்தேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறான். என்னை மன்னிச்சிட்டு உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கெடுத்துட்டேன். அந்த அளவுக்கு நான் டிசர்விங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆழ ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நம்ம 2 பேரோட லைஃப்பில் நம்ம 2 பேருக்குமான விதிக்கப்பட்டது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானோ என்னவோ எனக்கு தெரியல. பட் இதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுருப்பான். அதை நினச்சி அந்த வீடியோவை பார்த்து தான் நம்மளோட இப்போ அதிர்ந்து போயிருப்பான். இந்த கதை எல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ரெண்டோட வீடியோ நம்ம ஹீரோவோட முகத்தில் பலார்னு ஒரு அறை இருந்துச்சு. முதல்ல நீ இந்த இமேஜினரி வேர்ல்டை விட்டு வெளியில் போ, இது உனக்கான ஸ்பேஸ் கிடையாது, உன்னோட உண்மையான லவ் இங்கே இல்லை, நீ யார் அப்படிங்கிறத வெளியில் போய் ஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை தூக்கத்துலேருந்து எழுப்பி விடுற ஒரு பெரிய அலாரமாக தான் அந்த வீடியோ இருந்திருக்கு. அவனோட ஹீரோ இப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தான், எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தான், எந்த அளவுக்கு அவனாகவே இருந்தான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனோட ஃப்ரெண்ட் அவனோட கண்ணு முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறான். அவன் பார்வையிலேருந்து இவன் மறைய ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக இவன் மறைஞ்சு போயிடுவானோ அப்படிங்கிற பயமே இவனை அவன்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வைக்க ஆரம்பிக்குது. அவன்கிட்ட இவன் திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளோட ஹீரோவுக்கு இப்போது எங்கே அவன் நம்மக்கிட்ட திரும்பி நம்ம அவனை ஹர்ட் பண்ணிவிடுவோமோ அப்படிங்கிற பயம் நம்ம ஹீரோக்குள்ளே ரொம்ப ரொம்ப அதிகமாக இப்போ வளர்ந்துக்கிட்டுருக்கு. நம்மளோட ஹீரோக்கு அவன் கூட ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா படித்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பான். அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த பொண்ணோட பேர் ப்ராவ். அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு நீ கொஞ்ச நாள் ஃபேக்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணை ஃப்ரெண்டு கேட்குறான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஃபேக்கான லவ் ட்ராமாவுக்கு ஒத்துக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நான் இதெல்லாம் செஞ்சதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பாக அவன் என்னை வெறுத்துருவான். என்னை வெறுத்துட்டு அவன் திரும்பவும் என்னை ஃப்ரெண்டாக மட்டுமே நினைக்க ஆரம்பிப்பான். எங்களோட லைஃப் பழையபடி மாறிடும் அப்படின்னு நான் அப்படி நினச்சி செஞ்ச எல்லா விஷயங்களுமே கம்ப்ளீட்டாக தப்பாக போயிடுச்சு. நான் போட்ட கணக்கு மொத்தமும் தப்பு. என் கேல்குலேஷன் டோட்டலாக ராங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் என்னை விட்டு அதிகமாக விலக ஆரம்பித்தான். அவன் என்னை விட்டு அதிகமாக விலகி போக ஆரம்பிக்கும்போது தான் நான் அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே புரிய வர ஆரம்பிச்சது. எனக்கு இது ரொம்பவே வலிக்குது. நான் இப்போ கண்டிப்பாக ரொம்பவே ஷூராக என்னோடய இதயத்துலேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு அவன் மேலே எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இருக்குது. ஐ ஸ்டார்ட் லவ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ்வை இப்போயாச்சும் அவனோட இதயத்தை அவன் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஒரு ஸ்வீட்டான மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே என் பண்ணுறோம். இதனோட கண்டினியூஷன் ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சியர்ஸ். பை.